குருமா மாரியும் இருக்கக்கூடாது, குழம்பு மாரியும் இருக்கக்கூடாது. இட்லி, தோசைக்கு நல்லா ஊத்தி சாப்பிட்ற மாரி சூப்பரான ஒரு சிக்கன் சாறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, ஒரு அரை பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் தயிர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, கொஞ்சம் கல்பாசிலாம் சேர்த்துட்டு ஒரு அரை வெங்காயம் நறுக்கி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினக்கப்புறமா நான் வந்து எலும்பும் கறியுமா இருக்கிற சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி எலும்பும் கறியுமா இருக்கிற பீசஸ் வந்து எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சத்தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணக்கப்புறமா 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் மசாலா, கரம் மசாலே நல்லா காரம்லாம் இருக்கும். இது வந்து கொஞ்சமாக நீங்கள் பேருக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா அந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா அந்த சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி விடும். நல்லா அந்த மசாலாவோடையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போது இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து குறைஞ்சிரும். ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டு குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் சாறு ரெடி. இட்லி, தோசை, பரோட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.